صل سلم يا رب الحسن والحسين على طه المدني صل سلم يا رب الحسن والحسين على طه المدني صل سلم يا رب الحسن صل سلم يا رب الحسن صل سلم يا رب الحسن والحسين على طه المدني صل سلم يا رب الحسن والحسين على طه المدني قرة العينين لسيدنا قرة العينين لسيدنا قرة العينين لسيدنا درة الزهراء شفيعتنا قرة العينين لسيدنا درة الزهراء شفيعتنا قرة العينين لسيدنا قرة العينين لسيدنا قرة العينين لسيدنا درة الزهراء شفيعتنا صل سلم يا رب الحسن والحسين على طه المدني فتشبه حسن وجه رسول فتشبه حسن وجه رسول فتشبه حسن وجه رسول وحسين جسدا منه مثول فتشبه حسن وجه رسول وحسين جسدا منه مثول صل سلم يا رب الحسن والحسين على طه المدني صل سلم يا رب الحسن والحسين على طه المدني والحسين على طه المدني والحسين على طه المدني اللهم صل وسلم على سيدنا محمد وعلى آل سيدنا محمد كما تحب وترضى بأن تصلي عليه رحمة للعالمين محمد رسول الله صلى الله عليه وآله وسلم وشرف وكرم مجد وعظم أهل بيت طهار
சுல்தானு ஷஹதா அல் முஜ்தபல் கர்பலா இமாம் அலி மகாம் இப்னு ரசூலுல்லாஹி سيدنا حسين عليه الصلاة والسلام وفاض علينا البركات منه دهر الدار آمين. நாயகம் அவர்களின் உத்தரவுப்படி கூஃபாவிற்கு சென்ற இமாம் முஸ்லிம் பின் உகைல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்துல கூஃபாவாசிகள் ஒரே தினம் ஒரே நைட்ல ஏறத்தாழ 40,000 பேர்களுக்கு மேல பைஅத் செய்தார்கள். இமாம் ஹுசைன் நாயகத்துக்கு யாரெல்லாம் லெட்டர் அனுப்பினாப்புடைய மதீனா முனவராவுக்கு அந்த மக்களும் மேலும் அவர்களை சார்ந்த அஹ்ல அயாலும் 40,000 நபர்களுக்கு மேல் இமாம் முஸ்லிம் பின் உகைல் அலைஹிஸ்ஸலாம் உடைய திருக்கரத்துல பைஅத் செய்தாப்ல. அஹ்லு பைத் அத்ஹார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சையதுனா இமாம் ஹுசைன் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களிடத்துல நாங்கள் இஸ்லாம் படிக்கிறதுக்கு ரெடியா இருக்கிறோம், ஷரியத்தை முஹம்மதியா படிக்கிறதுக்கு நாங்க தயாரா இருக்கிறோம், குர்ஆன் ஹதீஸை இமாம் ஹுசைன் அலைஹிஸ்ஸலாம் உடைய திருவாயால் நாங்க கேட்கிறதுக்கு ரெடியா இருக்கிறோம், இமாம் அவர்களுக்கு எல்லா வகையான ஹித்மத்தும் செய்வதற்கு நாங்கள் தயாரா இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி 40,000 நபர்களுக்கு மேல் பைஅத் செய்தார்கள். அஹ்லு பைத் அத்ஹார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சையதுனா இமாம் ஹுசைன் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் உடைய ஹோலி லைஃப், இமாம் அலைஹிஸ்ஸலாம் உடைய ஹயாத் தய்யிபா என்பது கியாமத் நாள் வரையிலும் வரக்கூடிய முஸ்லிம்களுக்கு ஒரு மிகப்பெரிய உஸ்வத்துல் ஹசனா, மிகப்பெரிய ஒரு ரோல் மாடல். ரசூலுல்லாஹ்வுடைய ரிதாவும் அல்லாஹ்வுடைய ரிதாவும் ரப்புல் ஆலமீன் ரஹ்மத்தல் லில் ஆலமீன் ஹதரத்தைன் ஷரீஃபைனில் இருந்து ரிதா ஹாசிலாக்குவதற்கு இமாம் ஹுசைன் அலைஹிஸ்ஸலாமுடைய ஒளிமயமான வழிகாட்டுதல் முறையை விட அஃதலான சிறந்த வேற ஒரு வழி ஒண்ணும் கிடையாது. மாஷா எல்லா இமாம்களும் இமாம் ஹனஃபி, இமாம் மாலிகி, இமாம் ஷாஃபி, இமாம் ஹம்பலி ரதுவானுல்லாஹி தஆலா அன்ஹும் எல்லா முஜ்தஹிதீன்களும் இமாம் ஹுசைன் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் உடைய ஹுசைனி மத்ஹப்ல இருக்கிறாங்க. மாஷா அதுபோல ஹௌசுல் ஆலம் ஹாஜா நாயகம் பஹாவுதீன் நக்ஷபந்தி, ஷஹாபுதீன் சுஹரவர்தி, ஜரீதுல் கத்ர், மஷாயிக் துருக் எல்லாரும் மாஷா அல்லாஹ் சையதுனா இமாம் ஹுசைன் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் உடைய மத்ஹப் ஷரீஃப்ல இருக்கிறாங்க. மாஷா இமாம் ஹுசைன் அலைஹிஸ்ஸலாம் உடைய சீரத்து ஷரீஃபை நாம் படிப்பது குர்ஆனையும் ஹதீஸையும் நாம் மாஷா அல்லாஹ் அது படிப்பதாக. மாஷா அல்லாஹ் இமாம் ஹுசைன் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் உடைய எல்லா ஹரகாத் ஷரீஃபும் எல்லா சகனாத் முபாரகாவும் குர்ஆனுடைய ஹதீஸுடைய வெளிப்பாடாகும். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அவனுடைய நபிமார்களுக்கு அல்லாஹ்வுடைய நபிமார்களுக்கெல்லாம் நபியாக அனுப்பிய நபியுல் அன்பியாயி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த ஹைர உம்மத்துக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தரக்கூடிய ரெண்டு பெரிய துஹ்ஃபா என்ன? கிதாபுல்லாஹி வ இத்ரத்தி அஹ்லு பைத்தி. அல்லாஹ்வுடைய தரப்புல இருந்து குர்ஆனுல் கரீமும் கிதாபுல்லாஹும் முஸ்தபா கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஹதரத் ஷரீஃப்ல இருந்து அஹ்லு பைத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இத்ரத் முஹம்மதியா மாஷா. அப்ப அந்த அஹ்லு பைத் தஹாராக ஜொலிக்கிறாங்க இமாம் ஹுசைன் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம். அப்ப இமாம் ஹுசைன் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் உடைய சீரத்து முபாரகாவ எத்தனையோ பேர் இஸ்லாமிய பேர் தாங்கிகள்
இஸ்லாம்னு பேர் இருக்கும், முஸ்லிமான பேர் இருக்கும், புரிஞ்சா? இஸ்லாமிய பேர் தாங்கிகள், அதான் சொல்றேன். இஸ்லாம் பேர் இருக்கும், இஸ்லாம் இருக்காதாங்க, இஸ்லாமிய பேர் தாங்கிகள். இன்னும் சொல்ல போனா இஸ்லாமிய பேரை மட்டும் வச்சுக்கிறது இல்ல, ஆலிம்ஷாங்கிற ஒரு பட்டத்தையும் போட்டுக்கிறது. அதுல இன்னொரு கொடுமை என்ன, கேரளா பொறுத்தவரை தங்கள்ங்கிற ஒரு கிரீடத்தையும் சூட்டிக்கிறது. இந்த எல்லா ஹமுக்காக்களும் இமாம் அலி மகாமுடைய சீரத்தை தையிபாவை மறந்து வாழக்கூடியவனா இருக்கிறான். எத்தனை பேர் பார்க்கிறோம் மாஷா அல்லாஹ். ஏதோ ஃபாத்தியா ஓதும்போது ஈசா அலைஹிஸ் ஸலாத்துல என்ன திருநாமம் சொல்லிட்டா மட்டும் போதுமா? ஈசா அலைஹிஸ் ஸலாம் யாருக்கடா வேணும்? கடல்ல போய் நீ உப்பள்ளி கொட்டினா என்ன கடலுக்கு ரொம்ப அவசியமா? அது கடல்ல போய் ஒருத்தன் உப்பு அள்ளி கொட்டிட்டேன்னா நான் கடலுக்கு ரொம்ப உதவி செஞ்சுட்டேன் அப்படின்னு சொன்னான்னா அது என்ன பொருத்தமான விஷயமா? அது கரும்பு திங்கிறவன் சீனி பாவை, கரும்பு திங்கிறாள் என்ன, நான் கொஞ்சம் சீனியை நல்லா மெல்டாக்கி அது மேல பூசிட்டு நான் திங்கிறேன்னு சொன்னா அறிவாளி அர்த்தமா? ஏன்னா கரும்பு தான் இனிக்குமாடா, வேற என்னடா? அந்த மாதிரி என்ன எத்தனையோ பேர் இன்னைக்கு மறந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறான். ஆனால் ரஹ்மத்துல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாம எல்லா ஃபர்தான ஸலாத்திலையும் கட்டாய மாஷா அல்லாஹ் ஆல முஹம்மதை ரசூலுல்லாஹ்வுடைய உம்மத் கைர உம்மத், ரசூலுல்லாஹ்வுடைய ரிசாலத்துல் கரீமான லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் திருக்கலிமாவை ஈமான் கொண்ட இந்த உம்மத்தை கைர உம்மத் மாஷா அல்லாஹ் என்ன மறந்துடக்கூடாது. ஆல முஹம்மது என்பதற்காகத்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாயகத்திட்ட போய் சஹாபாக்கள் கேட்டாங்க, கைஃப நுஸல்லி அலைக்கி யா ரசூலுல்லாஹ் தான், நாயகமே தாங்கள் மீது எப்படி ஸலாத்து சொல்லணும்னு சொல்லி. அப்போ ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முபாரக்கான திருவாயால அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதுன்னு சொல்லுங்கன்னு சொல்லி கொடுக்கல. புகாரி ஷரீஃபில் பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ் மாஷா அல்லாஹ். நான் எப்படி சொல்லி தராங்க, அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மது வ அலா ஆலி முஹம்மது மாஷா அல்லாஹ். அப்ப ஆல முஹம்மத திக்ர் செய்யாம ஆல முஹம்மதுடைய மத்ஹு தனா ஃபிக்ர் செய்யாம ஒரு மனுஷனுக்கு என்ன இஸ்லாமிய வாழ்வு அவனுக்கு ஹாசிலாகாது, இஸ்லாம் அவனுக்கு கிடைக்காது, ஷரியத்தே முஹம்மதியா அவனுக்கு ஜாரி ஆகாது என்பதை தான் தாஹா முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு என்ன தல்கீன் இர்ஷாதாத் செய்யக்கூடிய வழியில முறையில ரீதியில நாயகம் மாஷா அல்லாஹ் கைஃபனு ஸல்லி அலைக்கி யா ரசூலுல்லாஹ்னு சொல்லி நாயகமே தாங்கள் மீது ஸலவாத் சொல்லி எப்படி சொல்லணும்னு தான் கேட்கறாங்க சஹாபாக்கள். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மது சொல்லுங்கப்பா அப்படின்னு சொல்லி கொடுக்கல. எதுமா என்ன செய்யறாங்க, அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மது வ அலா ஆலி முஹம்மதுன்னு சொல்லுங்க. மாஷா ஆல முஹம்மது பேர்ல சொல்லு. நாம இருக்கிற மதுஹபுடைய இமாம், நம்முடைய மதுஹபுடைய இமாம் இமாமனா குதுபுல் முஜ்தஹிதீன் சையதுனா முஹம்மது இப்னு இத்ரீஸ் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி தஆலா அன்ஹுமா மாஷா அல்லாஹ் என்ன நமக்கு எந்த அளவுக்கு சொல்லி தராங்க, யா ஆல பைத்தி ரசூலுல்லாஹ் ஹுப்புகுமு வ ரசூலுல்லாஹ்வுடைய அஹ்லு பைத் அத்ஹாரே, தாங்கள் மீது மஹப்பத் வைக்கிறது. பல இடங்கள்ல இந்த விஷயத்தை என்ன பெரிய மிஸ்டேக் பண்ண என்னன்னா, எங்கேயாவது லோக்கல் ஒரு ஆளை தங்கள் ஒரு ஆள் இருந்தாருன்னா என்ன அவரை போய் பார்த்து மாலைகளை போட்டு கையை கொஞ்சம் கவரை கொடுத்துட்டா என்ன ஷாஃபி இமாம் சொன்ன விஷயம் ஹாசிலாடு. இதல்லடா முராது, இதல்ல முராது. ஒரு விஷயத்தை நல்லா கல்புல பதிச்சுக்க மாஷா அல்லாஹ். பிதாத் முஹம்மதி ஃபாத்திமத்துல் பத்தூல் அலைஹா ஸலாத்து வஸலாம், நஃப்ஸ் முஹம்மதி அலி அலைஹி ஸலாத்து வஸலாம், ஹஸன் கரீம் அலைஹி ஸலாத்து வஸலாம் ய முஹப்பத் ஷரீஃப்ல சஹீஹா இல்லாம சரியா இல்லாம ஒருத்தன் கௌசுல் ஆலத்தையே முஹப்பத் வச்சா கூட ஒரு ஃபாயிதா அவனுக்கு உண்டாகாது. வேற யார் அதுக்கு மேல முஹப்பத் வைக்கணும்? வேற யார் வைக்கணும்? முல்லா அலி காரியில இருந்து தாஜுல் முஹக்கிகீன் ஷா முஹத்திஸ் அப்துல் ஹக் தெஹ்லவியில இருந்து அகாபிர் அஹ்லு சுன்னத் ஜமாஅத்துடைய ஐமத்துகள் எல்லாரும் கௌசுல் ஆலத்துடைய ஒரு ஷரஃபான மதுஹ சொல்லுவாங்க.
கௌசுல் ஆலம் அவர்கள் திருவாயால சொன்ன திருவாக்கு. எவ்வளவு பெரிய உனக்கு கஷ்டமா இருந்தாலும் சரிதான், எவ்வளவு பெரிய உனக்கு ஹம்மு கம்மு ஹுசுனு தைன் யாருக்காவது ஒரு ஆளுக்கு வந்திருந்தால் அவரு கௌசுல் ஆலம் சொல்றாங்க, என்ன கூப்பிடுமா சார், என்ன கூப்பிடு, யா முஹையத்தீன் கூப்பிடுமா சார், என்ன நீ கூப்பிட்டா உனக்கு என்ன உதவி செய்யப்படும், உனக்கு நுஸ்ரத்து உண்டாகும், உனக்கு மதத்து கிடைக்கும். இது கௌசுல் ஆலத்திலே திருவாக்குமா சார், கௌசுல் ஆலத்திலேயே திருவாக்கு இது மாஷாஅல்லா. முல்லா அலி காரில இருந்து முஹத்திஸ் அப்துல் ஹக் தெஹ்லவில இருந்து எல்லா அஹ்லு சுன்னத் வல் ஜமாஅத் ஐமத்தின் ஷாஃபி ஹனபி ஹனாபலி மாலிகி மதஹபுடைய ஃபுகஹாக்கள் எல்லாரும் மாஷாஅல்லா என்ன இந்த விஷயத்தை உறுதிப்படுத்துறாங்க. கௌசுல் ஆல திருவாக்குன்னு சொல்லி மாஷாஅல்லா. இந்த கௌசுல் ஆலத்துடைய மதது ஒரு முஸ்லிம்க்கு ஜாரியாகும்னு சொன்னா கைர கவுமுக்கு பிரச்சனை இல்லை, முஸ்லீம் அல்லாதாலும் கௌசுல் ஆலம் உதவி செய்வாங்க. கௌசுல் ஆலத்துடைய ரஹ்மானியத்து எல்லாருக்கும் மாஷாஅல்லா உண்டாகும். ஆனா அதே நேரத்தில் முஸ்லீம்னு சொல்ற ஒருத்தன் அவன் முஸ்லீம்னு சொல்லிக்கிறான். அஹ்லுல் பைத் அத்ஹார நுஃபூஸ குதுசியா சையதா ஃபாத்திமா நாயகி, சையதுனா அலி நாயகம், சையதுனா ஹசன் நாயகம், சையதுனா ஹுசைன் நாயகத்துடைய மஹப்பத் ஷரீஃப்ல அவங்களோட அலுமத் ஷரீஃப் பேசுறதுல அவங்களை இக்ராம் செய்யறதுல அவங்க அல்லாஹ்வால இக்ராம் செய்யப்பட்டவங்க, அவங்க நம்ம போய் இக்ராம் செய்யறதுக்கு ஒரு தகுதி கிடையாது. ஒரு துனியால யாருக்கும் தகுதி கிடையாது, யாருக்கும் தகுதி கிடையாது. விளங்குச்சா? அப்ப மாஷாஅல்லா என்ன இங்க அஹ்லுல் பைத் அத்ஹார ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தவாத் குதுசியாவுடைய மஹப்பத் ஷரீஃப்ல அவங்கள தாசீம் தக்ரீம் செய்யற விஷயத்துல யாராகிலும் ஒருத்தர் குறை வச்சுட்டு அதுக்கு முகாலிஃபா இருந்துட்டு அவன் கௌசுல் ஆலத்தை ஒரு தரம் இல்லை 1000 கோடி முறை கூப்பிட்டாலும் கௌசுல் நாயகத்திட்ட இருந்து அவனுக்கு மதது வராது, உததான் வருமா சார். என்ன வரும் அவனுக்கு? மதது வராது, உததான் வரும், அடிதான் அவனுக்கு விடுவோமா சார். புரியுதா? வணங்க சார். அப்ப இமாம் ஹுசைன் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய சீரத்து தையிபா நாம படிக்கிறது எதுக்காக மாஷாஅல்லா? அதுல இருந்து நமக்கு இமாம் அலி மகாமுடைய நாளின் முபாரக்குடைய சதுகா ஷரீஃப்ல ரஹ்மத்துல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய ரிதா நமக்கு ஹாசில் ஆகுது மாஷாஅல்லா. ரசூலுல்லாஹ்வுடைய வல்லுஹா வஜ்ஹுல் அலில் அஸீமுடைய ரஹ்மத் நமக்கு ஜாரியாகுது மாஷாஅல்லா. ரசூலுல்லாஹ்வுடைய ரிதா தான் அல்லாஹ்வுடைய ரிதா, ரெண்டு வேற இல்லை. ஒரு ஆளுக்கு ரப்புல் ஆலமீன் இல்லா ஹாசில் ஆகுதுன்னா அல்லாஹ்வுடைய திரு பொருத்தம். அல்லாஹ் ஒரு பந்தாவோட ராசி ஆகுறான்னா அந்த பந்தா முதல் என்ன அல்லாஹ்வுடைய ஹபீபுல் ஆலத்தோட ராசியாக இருக்கணும். புரிஞ்சா? ரசூலுல்லாஹ்வோட ராசி ஆகாம என்ன அல்லாஹ்வோட ராசி ஆக முடியாது. நினைச்சா ரசூலுல்லாஹ்வுடைய ரிதா ஹாசில் ஆகாம அல்லாஹ்வோட ரிதா ஹாசில் ஆக முடியாது. அப்ப இமாம் அலி மகாம் சையதுனா ஹுசைன் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய மஹப்பத் ஷரீஃப்ங்கிறது என்ன? அது படிக்கிறது, அது தெரிகிறது. புரிஞ்சா? எத்தனை பேருக்கு என்ன மஹப்பத் வச்சுக்கிறேன்னு சொல்றவங்க கூட இதை ஃபாத்தியா ஓதுனா மௌலூது ஓதுனா போதுன்னு நினைக்கிறேன். அடே மௌலூது ஓது விசேஷமானதுதான். இமாம் அலி மகாமுடைய ஹயாத்த தையிபால இருந்து ஃபைசான ஃபுயூது ஹசனாத் பரக்காத்து ஜாரியாக்குப்பா. நமக்கு கோடான கோடி அழகிய முன்மாதிரி அங்க குமிஞ்சு கிடக்குது மாஷாஅல்லா. நம்முடைய வாழ்க்கையில காலையில எழும்புறதுல இருந்து ராத்திரிக்கு உறங்க போற வரைக்கும் நம்முடைய உறக்கம் எப்படி இருக்கு, நம்முடைய விழிப்பு எப்படி இருக்கு, நம்முடைய உறக்கம் எப்படி இருக்கணும், யக்லத் எப்படி இருக்கணுங்கிறது மாஷாஅல்லா. நம்முடைய எல்லா ஆக்டிவிட்டிஸும் எப்படி இருந்தால் அது இஸ்லாம் ஆகும் என்பதை இப்னு ரசூலுல்லாஹ் ஹுசைன் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் தன்னுடைய ஹயாத் தையிபா மூலமா காட்டுறாங்க மாஷாஅல்லா. அப்ப அட்லீஸ்ட் முதல்ல இமாம் அலைஹிஸ்ஸலாமுடைய மஹப்பத் ஷரீஃப், இமாமுடைய அலமத் ஷரீஃப் என்னன்னு தெரியும் போது, இமாமுடைய சீரத்து முகத்தஸா தெரியும் போது, இமாமுடைய அலமத் ஷரீஃப் தெரியும் போது அல்ஹம்துலில்லாஹ் என்ன ஆகுது? மஹப்பத் காமிலாகுது மாஷாஅல்லா. சில பேருக்கு என்னன்னு சொன்னா, சரி எல்லாம் நடந்து முடிஞ்சிருச்சு, இப்ப என்ன அதை ஞாபகப்படுத்தணுமா, இப்ப அதை ததிக்கிறா செய்யணுமா?
முட்டாள் கியாமத்து வரைக்கும் ததிக்கிறாசி. அது சுன்னத்து நபவி மாஷா அல்லாஹ். அது சுன்னத்து நபவி மாஷா அல்லாஹ். காலத்தை கடந்த கண்மணியா முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒளிமயமான 40வது வயசுல நாயகத்தோட நபித்துவம் பகிரங்கப்பட்டு 13 வருஷம் கண்மணி நாயகம் மக்கா முக்கர்ரமால இருந்து மதீனா முனவ்வராவுக்கு ஹிஜ்ரத் ஆகி 2வது வருஷத்துல பத்ரு போர் நடக்குது. நமக்கெல்லாம் தெரியும். எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கல்பா அத்ஹரத் அலியுடைய குர்ரத்துல் ஷரீஃபாவான நம்முடைய ஆரியர் தாயான அவ்வளவு உம்முல் முஃமினீன் சய்யிதா மஹபூபாய ஹபீபா ரப்பல் ஆலமீன் உம்மு சய்யிதத்துல் ஆலமீன் மௌலாத்தினா ஹதீஜத்துல் குப்ரா அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்கள் மாஷா அல்லாஹ் என்ன நாயகத்துடைய 53வது வயசுல விசால் முபாரக் ஆகிறாங்க. நாயகத்துக்கு 53 வயசா இருக்கும்போது உம்மா ஹதீஜா நாயகி விசால் முபாரக் ஆகிறாங்க. அப்ப நாயகம் மக்கா முக்கர்ரமால இருந்து மதீனா ஷரீஃபுக்கு ஹிஜ்ரத் ஆயிட்டாங்க. 2 வருஷம் கழிச்சு பத்ர் யுத்தம் நடந்து பத்ர் யுத்தத்துல மக்காவில இருந்து வந்த எதிரிகள்ல எல்லாருமே நாயகத்தை எதிர்த்து வரல. எத்தனையோ பேரு நிர்பந்திக்கப்பட்ட சூழ்நிலையில எதிரிகளோட வர வேண்டியதாச்சு. அவங்களுக்கு ரசூல்லா மேல அன்பு இருக்குது, பாசம் இருக்குது, பிரியம் இருக்குது. ஆனா இப்போ மக்கால அதிகமான பேரு நாயகத்தோட எதிரியா இருக்கிறான், நாயகத்தை வெறுக்கிறவனா இருக்கிறான். அவனோட போருக்கு வர கட்டி அவனுக்கு அங்க என்ன உயிருக்கு பாதுகாப்பு கிடையாது. புரிஞ்சா? அப்போ அவங்களுக்கு ரசூல்லாவோடு வந்து சேரணுங்கிற ஆசை இருக்குது. ஆனா சில மக்கத்துல உள்ள சில விஷயங்கள் இருக்குது, அதெல்லாம் சரிப்படுத்தும். சில ஆட்கள் மஜ்லிஸ்க்கெல்லாம் வரும்போது டிலே வரதான் கேட்டால் என்ன சொல்லுவாப்புல சொல்லுவாங்க. இது அன்னைக்கு மக்கால சொன்ன விஷயம் தான் இது. புரிஞ்சா? இந்த மாதிரி என்ன நம்மளால தொலைதுன்னு சொல்லி போடும். இன்னைக்கு அல்ஹம்துலில்லாஹ் என்ன 2 அடியை தான் போடுறதுக்கு இருந்து இருந்தாலும் வெள்ளிக்கிழமை ராத்திரி சலவாத்தில் சொல்லி ஓத வேண்டியதாக போயிடுச்சு. ஒரு சலவாது சரி சொன்னா எல்லா நலமும் போயிடும், எல்லா சூடும் மாறி போயிடும். அது பரதமா சனமாகிடுச்சு. புரியுது? அவங்க என்ன நிர்பந்திக்கப்பட்ட சூழல்ல பல பேர் வார மாதிரி போனுச்சு. அப்படி வந்த ஆட்கள்ல ஹஜரத்துனா செய்தா ஜைனப் ரலியல்லாஹு தஆலா கண்மணி நாயகி அருமை திருமானிமா ஃபாத்திமா நாயகியுடைய மூத்த சகோதரி ஹஜரத்துனா ஜைனப் நாயகி ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுடைய மணாளர், அவங்களோட கணவர், அவங்களோட ஹஸ்பண்ட், அவங்களோட மாப்பிள்ளை அபுல்லாஸ் ரசூலுல்லாஹ்வுடைய பெரிய மஹப்பத் உள்ள கல்புல இருக்குது. அவங்க யாரு? ஹதீஜா நாயகியுடைய எல்டர் சிஸ்டருடைய மகன். உம்மா ஹதீஜா நாயகியுடைய மூத்த சகோதரியுடைய மகன் அபுல்லாஸ். அபுல்லாஸுக்கு மாஷா அல்லாஹ் நாயகத்து பேர் ரொம்ப மஹப்பத் இருக்குது. ஆனா அவங்க பெரிய வியாபாரி. இந்த வியாபாரம் செய்யற ஆட்களுக்கு சில சௌகரியம் கொடுக்க வேண்டியது சுன்னத்து நம்பவியா போயிடுச்சு. அதனால நாளைக்கு டிலேயா வராதிங்க. புரிஞ்சா? வியாபாரிகள் வரும்போது வேற விஷயம், ஆலிம் சமாரோ தொழிலதிபர் வந்து அதுக்கு வேற விஷயம். எல்லாருக்கும் ஒரே மசாலா இல்லை, இவருக்கும் தான். அந்த ஆட்கள்லாம் என்ன இழுத்து மூடணும். வியாபாரிகள் விஷயம் அப்படியே இல்லை. புரிஞ்சா? அது அல்ஹம்துலில்லாஹ். அப்ப என்ன அங்க அபுல்லாஸ் கல்புல மஹப்பத்தெல்லாம் உள்ளார் ஜைனப் நாயகி மணாளர். ஆனா பெரிய வியாபாரி. அவங்கள்ட்ட நிறைய பேரு முதலீடு செஞ்சிருக்கிறாங்க. பல கோடி கணக்கான அவங்க வியாபாரத்தில் போட்டிருக்காங்க. அவங்களோட ஷேரெல்லாம் அவங்க எல்லாம் கொடுத்து செட்டில்மெண்ட் பண்ணிட்டு அவங்க மதீனால வந்து கண்மணி நாயகத்தோட குர்பான் ஆணுங்கிற ஹாஜத்தில் இருக்கிறாங்க. அதுக்கு பத்ர் யுத்தம் வந்துருச்சு. அப்போ இப்போ என்ன ஆயிடுச்சு? எதிரிகளோட சேர்ந்து எதிர்த்து வர வேண்டிய சுச்சுவேஷன் ஆகி போயிடுச்சு. அப்போ மாஷா அல்லாஹ் என்ன ஆகுது? வந்தாங்க. நமக்கு தெரியும் பத்ர் யுத்தம் நடந்துச்சு, என்ன விஷயம் முடிஞ்சு. ஜமாத் ஸல்லல்லாஹு முன்கூட்டியே இஷாரா செஞ்சுட்டாங்க. நிர்பந்திக்கப்பட்ட சூழ்நிலையில சில பேர் வர்றாங்களோ அவங்களெல்லாம் கொன்றாதீங்கன்னு சொல்லி நாயகம் சஹாபாக்களுக்கு ஏலான் இஷாரா செஞ்சுட்டாங்க. மாஷா அல்லாஹ். சம்பவம் எல்லாம் முடிஞ்ச பிறகு இப்போ 70 பேர் கைது பண்ணியாச்சு. மக்காலேருந்து வந்த ஆட்கள்கிட்ட.
அந்த 70 கைதியில ஒரு கைதியா இருக்கிறாப்புல அபுல்லாஸ். ஓப்பனா களிமா சொல்லி கல்புல களிமா தான் இருக்குது, ரசூலுல்லாஹுடைய முஹப்பத் இருக்குது, வெளியில காட்ட முடியாத சுச்சுவேஷன். அந்த கைதிகள்ல ஒரு கைதியா இருக்கிறாப்புல. இப்ப கைதிகளை எப்படி நடத்துறது? உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு நாயகம் டிஸ்கஸ் பண்ணாங்க. உமர் ரலியல்லாஹு சொன்னாப்புல, நாயகமே இது என்ன, இது யோசிக்கணுமா, டிஸ்கஸ் பண்ணணுமா? காலமெல்லாம் தங்களை தொல்லை கொடுத்தாலும் எல்லாரும் கத்தல் பண்ணி தலை வெட்டி தூக்கி வீசிட்டு போகாம என்ன ஆச்சமான சில நேரங்களில் ஒவ்வொரு இருக்கணும் போறோம். அல்லாட்டி வேற மிஸ்யூஸ் பண்ணாங்க வாழ்க்கைலாம். அம்மா சில அபூபக்கர் சித்திக் எல்லாம் சொன்னாங்க, நாயகமே எல்லாத்தையும் ஒரு தொகையை வாங்கிட்டு ஃபைன் போட்டு எல்லாரையும் விட்டுடலாம் ஜமானி. ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஃபைனை அறிவிச்சாங்க. ஃபைன் அறிவிச்ச உடனே எல்லாத்துக்கும் அவங்களுக்கான அபராத தொகை வந்துச்சு, ஃபைன் வந்துச்சு, பெனால்டி. மாஷா அல்லாஹ். என்ன அபுல்லாஸுக்கு அவங்களுக்கு ஃபைன் கட்டுறதுக்காக எதுக்கு சொல்ல வரேன்? இமாம் ஹுசைன் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய ஷஹாதத்து முகத்தஸா, ஷஹாதத்துல் உலமா, சீரத்தை கர்பலா, சஃப்ரே கர்பலா, அதை ஞாபகம் செய்யணுமா, இப்ப ரிமெம்பர் பண்ணணுமா? ஆமா, சுன்னத்து நபவி அது. அதுக்கு தான் நான் தலீல் சொல்றேன். மாஷா அல்லாஹ். ஜைனபு நாயகி ரலியல்லாஹு அன்ஹா ரசூலுல்லாஹ்வுடைய திருமகள் அபுல்லாஸுக்கு ஃபைனுக்கு அனுப்புறாங்க. என்ன அனுப்புறாங்க? அங்கிருந்து அவங்களோட மாலையை அனுப்புறாங்க. ஜைனபு நாயகி ரலியல்லாஹு அன்ஹா முபாரக்கான கழுத்துல போடுற அவங்களோட மாலையை, முத்து மரகத மாணிக்க மாலையை மாஷா அல்லாஹ் தன்னுடைய கணவருக்கு ஃபைனுக்காக அனுப்புறாங்க. கையில காசு இல்ல, மாலையை அனுப்பிட்டாங்க. அந்த மாலையை கண்ட உடனே கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலாவை நேரில் கண்ட அந்த முபாரக்கான கண்கள், மாஸாகல் பஸர் வமா தகான் சொன்னீங்கன்னா ரசூலுல்லாஹ்வுடைய திரு கண்களுடைய அந்த குவத்தை பத்தி குர்ஆன் மாஷா அல்லாஹ் ஃபக்ர் பேசுது. மாஸாகல் பஸர் வமா தகா, கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஐனைனி ஷரீஃபைனுடைய அஸமத்துல் அக்பர பத்தி ஹய்யுல் கய்யூமான அல்லாஹ் துல் ஜலால் சூரத்து நஜ்ம்ல குர்ஆன் ஷரீஃப்ல அல்லாஹ் ஃபக்ர் பேசுற மாஷா அல்லாஹ். அந்த ஐனைனி ஷரீஃபைன்ல இருந்து கண்ணீர் மாலை மாலையாக ஓடியது மாஷா. சஹாபாக்கள்லாம் எல்லாரும் என்ன தஹீர் ஆயிட்டாங்க. நாயகமே, என்ன நாயகமே, எம்பெருமானார் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லிசானுல் ஹக் கரீம நாயகம் இஷாரை செஞ்சாங்க. ஒண்ணுமல்ல, அந்த மாலை ஹதீஜாவுடைய முபாரக்கான கருத்தில் இருந்த மாலை. நம்முடைய ஆரியர் உம்மா, எஜமானி உம்மா, சர்வலோக பேரரசி, கண்மன் நாயகத்துடைய அருமை திரு துணைவியார், நாயகத்துடைய கல்ப அத்ஹருல் அலீல் அலிம் குர்ரத்து ஷரீஃபாவான சையதா ஹதீஜா நாயகி அவங்க அணிஞ்சிருந்த, அவங்க யூஸ் பண்ண முபாரக்கான மாலை அது. அது ஜைனபு நாயகி பிரசன்டேஷனா ஹிபத்தா கொடுத்தாங்க, அன்பளிப்பா கொடுத்தாங்க. அது ஜைனபு நாயகி அவங்க போட்டிருந்தாங்க. அதை இப்ப அனுப்பியிருக்கிறாங்க ஃபைனுக்காக, அபராத தொகைக்காக, ஈடுக்காக. அந்த மாலையை பார்த்த உடனே நாயகம் அவர்கள் ஹதீஜா நாயகியை நினைச்சு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழுகுறாங்க மாஷா. 2 வருஷத்துக்கு பிறகு அல்லாஹ்வுடைய ரசூல் அழுகுறாங்க மாஷா அல்லாஹ். மாலையை தான் பார்த்தாங்க நாயகம், ஹதீஜா நாயகத்துல திருநாமத்தை கேட்கல, அந்த மாலையை தான் பார்த்தாங்க மாஷா அல்லாஹ். மாலையை பார்த்த உடனே ஹதீஜா நாயகத்துடைய மறைவை எண்ணி அழுறாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். புரிஞ்சா? அவ்வாறு என்றால் இமாம் ஹுசைன் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய ஷஹாதத்துல் உலமாங்கிறது மாஷா அல்லாஹ் காலமெல்லாம் கண்ணீர் சிந்தினாலும் கூட போதாது மாஷா அல்லாஹ். அவ்வளவு பெரிய பயங்கரமான ஒரு ஷஹாதத்து ஷரீஃப் மாஷா அல்லாஹ். அந்த ஷஹாதத்து முகத்தஸாவுக்குள்ள அந்த அலுமத் ஷரீஃப் துனியால எந்த ஷஹதாக்களும் கிடையாது. காரணம் மாஷா அல்லாஹ், அந்த ஷஹாதத்து ஷரீஃப்ல முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மஷஹூதா மஷ்ஹூதா இருந்தாங்க. ரசூலுல்லாஹ் ஹாதிராக இருந்தாங்க. கர்பலா ஷரீஃப்ல, கர்பலா ஷரீஃப்ல நாயகம் ஹாதிராக இருந்தாங்க மாஷா அல்லாஹ். உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஷஹீதா போறாங்க. நம்ம நேத்து முன்னாள் பேசணும். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்கூட்டியே மனாம்ல வந்து இஷாரா செஞ்சாங்க, உஸ்மான் உங்களுக்கு சஹர் இங்க, இஃப்தார் நம்ம இடத்துல, இஃப்தார் நம்ம இடத்துல, அப்போ நீங்க ஷஹீதாகி வருவீங்கன்னு சொல்லிட்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உஸ்மான் ரலியல்லாஹு ஷஹீதாகும் போது அந்த ஷஹாதத்து பிளேஸ்ல என்ன
அந்த இடத்துல முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌஜூதாக இல்லை, நீங்க என்கிட்ட வருவீங்கன்னு சொல்லிட்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். முன்கூட்டியே பிஷாரத் செய்யப்பட்ட ஷஹாதத். ஓதுமலைக்கு மேல கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதுமலைக்கு மேல நாயகம் ஏறுறாங்க. இவங்க அப்படி கட்ட வச்சேன்னா ஓதுமலைக்கு மேல நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முபாரக்கான திரு பாதங்களை வச்சு ஏறுறாங்க. கண்மணி நாயகத்தோட அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு, உமர் ரலியல்லாஹு அன்ஹு, உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு 3 பேர் இருக்கிறாங்க. மாஷா அல்லாஹ். தன் மீது அல்லாஹ்வுடைய ஹபீபுல் ஆலத்துடைய நாளேன் ஷரீஃப் பற்றுச்சேங்கிற ஆனந்தத்துல ஓதுமலை துள்ள ஆரம்பிக்குது. மாஷா அல்லாஹ். அல்லாஹு அக்பர் கபீரா. கண்மணி நாயகத்துடைய கதமைனி ஷரீஃபுடைய அந்த தெய்வீக நறுமணத்தை, சுகந்த மனத்தை ஸ்மெல் பண்ண ஓதுமலை அந்த பேரானந்தத்துல தாண்டவம் அடையுது. நாமும் அந்த திருப்பாதத்தை முத்தமிட அல்லாஹ் தௌஃபீக் செய்வானா. ஏன்னா துடிக்கும் போது மாஷா அல்லாஹ் நாயகம் ஓத்மத்தியா உஹத் உஹதே அமைதியாயிரு. மாஷா அல்லாஹ். ஏன் சொல்ற? மாக்க நபி அல்லாஹ், உன்னோட அல்லாஹ்வோட நபி இருக்கிறார். சித்திக் அபூபக்கர் சித்திக் இருக்கிறார்கள். ஷஹீதான் 2 ஷஹீத் இருக்கிறார்கள், உமர் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு. முன்கூட்டி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லிசான் ஹக்கல் கரிமா பிஷாரத் செய்றாங்க. புரிஞ்சா? இந்த உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு ஃபஜ்ர் தொழுதுட்டு இருக்கும்போது மாஷா அல்லாஹ் என்ன தாக்கப்படுறாங்க. அப்ப ஷஹீதாவல இதே துல்ஹஜ் மாதம் பிற 26ல உமர் ரலியல்லாஹு அன்ஹு என்ன ஃபஜ்ர்ல தாக்கப்பட்டாங்க. முஹர்ரம் அவ்வள முஹர்ரமுல் ஹராம், முஹர்ரம் பிற 1ல ஷஹாதத்து முபாரக் நடந்துச்சு. மாஷா முஹர்ரம் பிற 1 உமர் ரலியல்லாஹு அன்ஹு உருஸ் முபாரக். மாஷா நம்ம வருஷம் ஹம்தா என்ன மஜ்லிஸ் அல்ஹம்துலில்லாஹ் செய்ய தௌஃபீக் அல்லாஹ் கொடுக்குறான். மாஷா அப்ப அல்ஹம்துலில்லாஹ் என்ன எந்த ஷஹதா ஷஹீதாவும் பொழுதும் அங்க மஷ்ஹூதாக இல்லை முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நாயகம் அங்க ஹுதூர் ஆவல, ரசூலுல்லாஹ் அங்க ஹாதிர் ஆவல. ஆனால் சுல்தானு ஷுஹதா அல் முஜ்தபல் கர்பலா இமாம் அலி மகாம் இப்னு ரசூலுல்லாஹ் சையதுனா ஹுசைன் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ஷஹாதத்துல் உதுமா நடக்கும்போது மாஷா அல்லாஹ் கர்பலா ஷரீஃப்ல கண்மணி நாயகம் அங்க மௌஜூதா இருக்கிறத 2 ஆலா ஷக்ஸ் மாஷா அல்லாஹ் அத சுபூத் படுத்துறாங்க. 2 பேர் அந்த விஷயத்தை உறுதிப்படுத்துறாங்க. ஒன்னு யாரு? நம்முடைய உம்மா உம்முல் மூமினீன் உம்மு சல்மா ரலியல்லாஹு தஆலா. இன்னொன்னு மாஷா அல்லாஹ் ஹிப்ரு ஹாதில் உம்மான கண்மணி நாயகத்துடைய லிசான் ஹக்கல் கரீமால் பிஷாரத் ஹாசில் ஆகன ரயீசுல் முஃபஸ்ஸிரீன் அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு. அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா மக்கத்துல இருக்கிறாங்க. உம்மு சல்மா நாயகி உம்முல் மூமினீன் மதீனா முனவ்வரால இருக்கிறாங்க. முஹர்ரமுல் ஹராம் ஜுமாவுடைய தினம் பிறை 10வது நாள் ஜவாலுடைய வக்தில, அதாவது ஜுமாவுடைய தினத்துக்கு அந்த நாள் ஜுமாவுக்கு பிறகு ஜவாலுக்கு பிறகு மாஷா அல்லாஹ் உம்முல் முஃமினீன் உம்மு சல்மா ரலியல்லாஹு அன்ஹா ரோயா பார்க்கறாங்க, மனாம் பார்க்கறாங்க. மாஷா அல்லாஹ் காண்டது யாரு? உம்முல் முஃமினீன். காலமெல்லாம் கண்மணி நாயகத்தோட வாழ்ந்தவங்க. மாஷா அல்லாஹ் எப்போ இருந்து? ஹிஜ்ரி 3ல இருந்து. நாயகத்துக்கும் உம்மு சல்மா நாயகி நிக்கா நடந்தது எப்போ? ஹிஜ்ரா 3 உஹது யுத்தம் முடிஞ்ச உடனே. காரணம் என்ன? உஹது யுத்தத்துல அபூ சலமா ரலியல்லாஹு அன்ஹு ஷஹீத் ஆவறாங்க. உம்மு சல்மா நாயகியுடைய மணாளர் கணவர் அபூ சலமா ரலியல்லாஹு ஷஹீத் ஆவறாங்க. மாஷா அல்லாஹ் யுத்தத்துடைய காலம் முடிஞ்ச உடனே ரஹ்மத்துல்லாஹி அலைஹி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மு சல்மா நாயகி நிக்கா செய்றாங்க. மாஷா அல்லாஹ் புரிஞ்சா? கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய கல்வத்திலும் ஜல்வத்திலும் நாயகத்தோடு குர்பானான உம்முல் முஃமினீன் உம்மு சல்மா ரலியல்லாஹு அன்ஹா மனாமில பார்க்கறாங்க. எம்பெருமானார் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முபாரக்கான ராஸ் ஷரீஃபில திருமுடிகள் எல்லாம் கலைந்தவர்களாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹேர் ஸ்டைல் அழகா வச்சிருப்பாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்மணி நாயகம் அவர்கள் உசூல் முபாரக் செஞ்சுட்டு வந்தாங்கன்னா உம்முல் முஃமினீன் ஆயிஷா நாயகி ரசூலுல்லாஹ்வுடைய முபாரக்கான ராஸ் ஷரீஃபில் திரு சங்கையான சிரஸ் ஷரீஃபில் மாஷா அல்லாஹ் என்ன சர் முபாரக்ல ஜெய்தூன் என்ன மாஷா அல்லாஹ் உம்மா ஆயிஷா நாயகி தேய்ச்சி விடுவாங்க. அது பிறகு
ஆயிஷா நாயகி நாயகத்துக்கு முபாரக்கான திருமுடியை தலைவாந்து விடுவாங்க. மாஷா அல்லாஹ். அழகான முறையில ராசு ஷரீஃப் என்ன தலை வார்ந்து இருக்கும். தலை வாராமல் ஒரு ஆள் என்ன நிறைய முடி வச்சு ரொம்ப அது முடி அங்கெங்குமா வந்த ஆளை பார்த்துட்டு நாயகம் கண்டிச்சிருக்கிறாங்க. இது மாதிரி வராதுங்க, அழகான முறையில் வாழ்ந்து வச்சுங்க. அப்போ எப்பொழுதும் அழகிய முறையில் ஜொலித்துக்கிட்டு இருக்கிற ராசு ஷரீஃபில் ஷேர முபாரக் தெய்வீக திவ்ய திருமுடிகள் எல்லாம் களைஞ்சு போய் நாயகம் அவர்கள் ரொம்ப பெரிய ஒரு துக்கமான ஒரு கவலையான ஒரு நிலையில காணப்படுறாங்க. இதை பார்த்த உம்மு சல்மா ரலியல்லாஹு தஆலா உம்முல் முஃமினீன் பதறி போய் மாஷா அல்லாஹ் அல்லாஹ்வுடைய ரசூலுல்லாஹ் என்ன காரணம், ஏன் தாங்கள் இப்படி இருக்கிறீங்கன்னு சொல்லி கேட்கும்போது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உம்முல் முஃமினீன் உம்மு சல்மா ரலியல்லாஹு அன்ஹா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாஷா அல்லாஹ் என்ன சொல்றாங்க, உம்மு சல்மா என்னுடைய அருமை திருமகனார் ஹுசைன் கர்பலாவில் ஷஹீதாக்கப்பட்டாப்ல. ஹுசைனுடைய ஷஹாதத்து முபாரக்கா நடக்கிற இடத்திலிருந்து நான் வர்றேன். மாஷா அல்லாஹ். ஹுசைனுடைய தமு ஷரீஃபை நான் இதோ இந்த கூஜாவில், நான் என் கையில் ஒரு ஜெக்கு வச்சு கூஜா வச்சிருக்கிறாங்க, இந்த கூஜாவில் ஹுசைனுடைய தமு ஷரீஃபை நான் கொண்டு வந்திருக்கிறேன். மாஷா அல்லாஹ் அக்பர். ஹுசைனுடைய தமு ஷரீஃப் என்ன இந்த பூமியில படக்கூடாதுன்னு முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த கலெக்ட் பண்ணி முபாரக்கான கையில கொண்டு வர்றாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ் அவனுடைய திருக்கரம் என்று எந்த திருக்கரத்தை குர்ஆன் ஷரீஃப்ல அல்லாஹ் சொன்னானோ, யதுல்லாஹி ஃபௌக ஐதீஹிம் சஹாபாக்களை பத்தி அல்லாஹ் சொன்னானே, அந்த திருக்கரத்திலிருந்து ஒரு பூஜாவை காட்டுறாங்க முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மாஷா அல்லாஹ். அதுக்குள்ள என்ன இமாம் அலி மகாமுடைய தமு முகத்தஸ் இமாம் ஹுசைனுடைய தமு ஷரீஃப் மாஷா அல்லாஹ் அந்த பூஜாவுக்குள்ள இருக்குது நாயகம் காட்டுறாங்க. மாஷா அல்லாஹ். முசல்மானாகி பதறி முடிச்சுட்டாங்க. பதறி முடிச்சு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு துர்பத் ஷரீஃப் கொடுத்தாங்க, ஒரு முபாரக்கான மண்ணு கொடுத்தாங்க முசல்மான் ஆகிட்ட. இந்த மண்ணை பத்திரமா வச்சுங்க, என் புள்ள ஹுசைன் ஷஹீத் ஆகும்போது இந்த மண் என்ன சிகப்பு நிறத்துல மாறி இதுல இருந்து தமு ஷரீஃப் வரும்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த துர்பத் ஷரீஃபை உம்முல் முஃமினீன் உம்மு சல்மானாகி பத்திரப்படுத்தி வச்சிருந்தாங்க. மாஷா அல்லாஹ். ஹர்மத்தோட ஓடி போய் விழித்தெழுந்து அதை திறந்து பார்த்தா துர்பத் ஷரீஃப் என்ன அது சுர்ஹ் ரங்காவி, அது சிகப்பு நிறத்துல ஆகி அதுல இருந்து தமு ஷரீஃப் கசிஞ்சிட்டு இருந்துச்சு. மாஷா இது மதீனா முனவ்வரால நடக்குது. மாஷா அதே போல மனா மாஷா அல்லாஹ் மக்கா முக்கர்ரமாவுல பாக்குறாங்க. யாரு? அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு. நாயகம் அவர்கள் முபாரக்கான தலையில திருமுடிகள்லாம் கலைந்த நிலையில வர்றாங்க. அப்துல்லா இப்னு அப்பாஸ் பதறி போய் நாயகமே இப்படி வாரத்துக்கான காரணம் என்னன்னு கேட்கும்போது நாயகம் இதே ஜவாபு சொல்றாங்க. இமாம் அலி மக்காமுடைய ஷஹாதத்து பொதுமா நடக்கிற இடத்துல இருந்து நான் வர்றேன், என்னுடைய செல்வ திருப்புள்ள அருமை மகனார் ஹுசைனுடைய தமு முகத்தஸை நான் கொண்டு வந்திருக்கிறேன்னு கண்மன் நாயகம் பூஜாவை காட்டுறாங்க. மாஷா அல்லாஹ். அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு. அப்போ இமாம் ஹுசைன் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய ஷஹாதத்துல் உதுமா நடக்கும்போது முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய ஹதரத்துல் குதுஸியா விட்டுட்டு மாஷா அல்லாஹ் 70,000 பேர் காலையும் மாலையும் ஜியாரத்துக்கு ரஹ்மத்துல்லாஹி மலக்கள் வர்றாங்களே, அந்த முஸ்தபியத்தான ஹதரத்துல் கரீம அந்த குப்பத்த ஹதரா ஷரீஃபுடைய அந்த ஷரஃபாக்கப்பட்ட அந்த முபாரக்கான அந்த மாளிகையை விட்டு நான் என்ன செய்யறாங்க, கர்பலா ஷரீஃப்ல போய் ஹாதிராவில் இருக்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஷஹாதத்துல ரசூலுல்லாஹ் ஹுதூரா இருந்தாங்கன்னு சொன்னா, நாயகம் மஷ்ஹூதா இருந்தாங்கன்னு சொன்னா, அத இமாம் அலி மகாம் சுல்தான் ஷஹதா அல் முஜ்தபல் கர்பலா இப்னு ரசூலுல்லாஹ் சையதுனா ஹுசைன் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் வாஃபாது அலைஹில் பரகாத் மின் தஹரத்துல் ஆலம் நாயகத்துடைய முபாரக்கான ஷஹாதத்துல் உதமால மட்டும்தான் மாஷா. விஷயம் என்னன்னா இது தாரீஹ் கிதாப்ல வர்ற விஷயம் என்ன, நான் இப்ப சொன்னேன் உம்முல் முஃமினீன் உம்மு சல்மா நாயுடைய இந்த ரோயாவும் இந்த மனாமும் அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா கண்ட இந்த மனாமும் இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல் முஸ்னத் அஹ்மதுல ஹதீஸ் பதிவு செய்யறாப்ல. மாஷா ஹதீஸ் பதிவு செய்யறாப்ல. ஹரமைன் ஷரீஃபைன்ல நாயகத்தோட காலமெல்லாம் இருந்தவர்கள் காண்றாங்க. மாஷா அல்லாஹ். உம்முல் முஃமினூன் சஹாபியும் காண்றாங்க, கராபத்தை ரசூல் காண்றாங்க. மாஷா அல்லாஹ். புரிஞ்சா? யாரோ எவரோ கனவு கண்டா அந்த ரசூலுல்லாஹ் என்ன அது வேற விஷயம்.
இது ரசூலுல்லாஹ்வை காலம்பூரா கண்டவங்க, நாயகத்திலிருந்து நேரடி ஹதீஸ் கேட்டவங்க, ரசூலுடைய கராபத்து, ரசூலுடைய கராபத்தார் உம்முல் மூமினீன் முஸல்மா ரலியல்லாஹு அன்ஹா. இன்னொன்னு மாஷா அல்லாஹ், நாயகத்துடைய ரசூலுல்லாஹ்வுடைய அருமை வாப்பா நாயகம்